நல்லா இருந்த சீரியலு இப்போ நல்லா இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி பல சீரியல்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதே போலதான் இன்னைக்கும் ஒரு சீரியல் பார்க்க போறோம். இந்த சீரியல்ல மட்டும்தான் வில்லனுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வில்லனை வந்து தயவு செய்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுப்பா, எங்களுக்கு அந்த ஆட்டோக்காரனை பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்கு, நல்லா இருந்த பையனை சைக்கோவா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே கௌஷிக் அப்படின்ற இந்த கதாபாத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கயல் சீரியல்ல. யாருப்பா அந்த கௌஷிக் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, வாங்க இவர் யாரு, எந்தெந்த சீரியல்ல நடிச்சிருக்காரு, ஏன் மக்களுக்கு இந்த வில்லன் கதாபாத்திரத்துல இப்படி ஒரு காதல் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த கயல் சீரியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா தேய்து ரெக்கார்டு தேஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரெக்னன்சிய 2 வருஷமா வச்சு ஓட்டின ஒரு கதை வந்து இந்த சீரியலுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். இந்த சீரியல் மட்டும்தான் பிரெக்னன்சியை வச்சு 2 வருஷம் ஓட்டினாங்க. ஒரு வழியா இப்ப அந்த பிள்ளைக்கு வந்து குழந்தையும் பிறந்துருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3வது தங்கச்சி. இந்த 3வது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் பிள்ளையை பெற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா ஆனந்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல தான் அபி வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க, 3வது தங்கச்சியா கயலாக்கு. அண்ட் இந்த சீரியல்ல ஆனந்தி ஒரு ஆட்டோக்கார காதலிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எழிலோட குடும்பத்துல ஒரு பையன் வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி, அப்புறம் அவங்கள வந்து கொலை பண்ணி அக்காவும் தங்கச்சி மறைச்ச மாதிரி எல்லாம் ஒரு கான்செப்ட் கொண்டு போனாங்க. இப்ப அதுக்கெல்லாம் வந்து சுபம் போட்டு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் இந்த ஆட்டோக்கார வந்து சீரியல் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு ரவுடிசம் பண்றவரு, ஒரு பொறுப்பே இல்லாதவரு, பெண்கள் பின்னாடி சுத்துறவரு, பெண்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்றவரு, அண்ட் முக்கியமா சொல்ல போனா நிறைய ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்றது ஒரு பொறுக்கித்தனமான ஒரு கேரக்டரா தான் இந்த ஆட்டோக்கார காமிச்சிருப்பாங்க. அந்த ஆட்டோக்கார தான் ஆனந்தி காதலிக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம சீரியல் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உடன்பாடே கிடையாதுங்க. ஏன்னா கௌஷிக் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கௌஷிக் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கிறவரு ஒரு நல்ல படிச்சவர், வசதியானவர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பெண் பார்க்க வராங்க, 2 பேருக்குமே பிடிக்குது, ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்குது, ஓகே சொல்றாங்க. அண்ட் கௌஷிக் வீட்டுல வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில வந்து கௌஷிக் டான்ஸ் ஆடும்போது ஆனந்தி கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. பின்னாடி கயலோட குடும்பம் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இப்படி நல்ல விதமாவே தான் கௌஷிக காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல அன்பானவரா, ஆனந்திய தாங்குற ஒரு மனுஷனா, ரொம்ப காதலிக்கிற ஒரு மனுஷனா அப்படி காட்டுறாங்க. அண்ட் கௌஷிக்கோட அம்மாவா வந்து நளினி நடிச்சிட்டு இருப்பாங்க, மீனாட்சி அப்படின்ற கேரக்டர்ல. அண்ட் மீனாட்சியும் கௌஷிக்குமே வந்து ஒரு நல்ல அம்மா பையன் அப்படின்ற அந்த உறவுமே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. இப்படி நல்லவனா காமிச்சிட்டு இருக்க கௌஷிக்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல ஆனந்தி ஸ்கூல் படிக்கிறாங்க, கௌஷிக்கும் ஸ்கூல் படிக்கிறாங்க. ஆனந்திய கௌஷிக் ஒன் சைடா லவ் பண்றாங்க. ஆனந்திக்கு அது பிடிக்கல, இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனந்தி எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நீ வெள்ளையா அமுல் மேபி மாரி இருந்தாலும் எனக்கு ஒண்ணு பிடிக்கல, எனக்கு கருப்பா கலையா இருக்கிற வேற ஒரு பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல கௌஷிக் வந்து கோவமாகி கல் எடுத்து மண்டையை உடைக்கிறதுக்கு போக, அப்புறம் திடீர்னு கௌஷிக் வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்து அந்த ஃபிட்ஸ்ல கீழே விழ, இப்படின்ற மாதிரி ஒரு பேடான ஒரு பிளாஷ்பேக் வந்து காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்த சீரியல்ஸ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இப்ப என்னப்பா சொல்ல வரீங்க, கௌஷிக் வந்து கெட்டவன் சைக்கோன்னு காட்டுறீங்களா, என்னடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதோட மட்டும் நிறுத்தாம ஆனந்தி வந்து இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கௌஷிக் வந்து சைக்கோத்தனமா நடந்துக்கிற மாதிரி, கைய போய் செவுத்துல குத்திக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி, ஆனந்தி தான் வேணும்னு அடம் பிடிக்கிற மாதிரி. இதை பார்த்து மீனாட்சி வந்து அவங்க அண்ணன் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ற மாதிரி எல்லாம் இப்ப சீரியல் போயிட்டே இருக்கு. இதை பார்த்த ஆடியன்ஸ் செம்ம கடுப்பாகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னடா சீரியல் நடத்துறீங்க, இந்த கௌஷிக் ஏண்டா இப்படி வந்து வில்லன் ஆக்குறீங்க, இந்த கயல் குடும்பத்துல போய் பொண்ணு கெட்டதுக்கு ஆல்ரெடி எழில் வந்து எதிரி ஆயிட்டாரு. எழிலுக்கு வந்து கௌஷிக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆனா கயலுக்கு என்னன்னா ஆனந்திக்கும் அந்த ஆட்டோக்கார் பாலு, அந்த ஆட்டோக்காரன்னு சொல்ல தெரியுமா, அதுல இந்த கதாபாத்திரம் பேர் வந்து பாலுவுக்கு திருமணம் பண்ணும், தான் தங்கச்சி யாரை லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இதனால எழில் வந்து கோவமாயி அந்த கல்யாண வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு. கௌஷிக் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா ஆனந்தியும் கடத்திக்கிட்டு அவங்களோட அண்ணன் பொண்ணையும் கடத்திக்கிட்டு இப்போதைக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பல ரசிகர்களும் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இந்த சீரியல்ல அந்த ஆட்டோக்காரன் பாலுவை நல்லவனா காமிச்சு அண்ட் கௌஷிக்க வில்லனா காமிக்கிறீங்க, சைக்கோத்தனமா காமிக்கிறீங்க, அவரோட கேரக்டரை பேட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு கூட ஓகேப்பா, அப்படின்னா நாங்க கௌஷிக் தான் சப்போர்ட் பண்ணுவோம். கௌஷிக்க வந்து நீங்க எவ்வளவு சைக்கோத்தனமா காமிச்சாலும் சரி, இல்ல எவ்வளவு வில்லனா காமிச்சாலும் சரி, எங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்து கௌஷிக் தான், நல்ல பையன் பாவன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே வில்லனை சப்போர்ட் பண்றது இந்த சீரியல் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த
மாதிரி தான் இந்த சீரியல்ல காமிச்சிருக்காங்க. சரி, யாருப்பா இந்த கௌஷிக் இப்படி வந்து ஆடியன்ஸை கவர்ந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஒரிஜினல் நேம் வந்து தருண் அப்பாசாமி அப்படின்னு தான் இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஒரிஜினல் பேர் தருண். தருணோட முதல் சீரியல் தானா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவர் வந்து ஜி தமிழ், சன் டிவி, விஜய் டிவின்னு பல சீரியல்களை வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் சொல்ல போனா இவரோட அறிமுகம் சீரியல் வந்து புது புது அர்த்தங்கள். அதுக்கப்புறமா அதே ஜி தமிழ்ல ரஜினி, நலதா மேந்தி அப்படின்ற சீரியலுமே நடிச்சிருக்காரு. அண்ட் வித்யா நம்பர் 1 அப்படின்ற சீரியலுமே நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஜி தமிழ்ல மட்டுமே 4 சீரியல்ல இவர் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்திருக்காரு. சில சீரியல்கள்ல ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, இல்ல ஒரு மச்சானா ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சன் டிவில புனிதா அப்படின்ற சீரியலுமே ஒரு நல்ல கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து இப்ப கயல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் விஜய் டிவில ஈரமான ரோஜாவைல நடிச்சிருப்பாரு. அண்ட் இத்தனை சீரியல் நடிச்சிருந்தாலும் பல சீரியல்கள்ல இவருக்கு அந்த அமெரிக்கன் மாப்பிள்ளை ரோல், அதாவது திடீர்னு பிடிக்காத ஹீரோயினுக்கு பிடிக்காத ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமா தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவர் வந்து பிறந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997 அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அம்மா, அப்பா, அக்கா, மாமா, அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி. இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க அக்கா பொண்ணு கூட விளையாடுற மாதிரி, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீரியல் மூலமா இவர் ஏகப்பட்ட ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப வரைக்கும் இவர் சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளா இல்லைனாலும் டிவி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சீரியல் குரூப், மிடில் ஏஜ்டு விமன் அண்ட் ஏஜ்டு விமன், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவரா தான் இப்ப இந்த கௌஷிக் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கௌஷிக் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ரோமோ செம ஹிட் யூடியூப்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் சீரியல் ஆடியன்ஸுமே வந்து மனம் கவர்ந்துட்டாரு. பல பேருமே இந்த கௌஷிக் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய தருணுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கௌஷிக்கோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? நல்லா போயிட்டு இருந்தவரை இப்போ சைக்கோ மாதிரி காட்டிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒருவேளை கௌஷிக்கும் அபிநயாவுக்கும் திருமணம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா? இல்ல கௌஷிக்க வில்லனாக்கி அவரை வந்து ஏதாவது அவரோட கேரக்டர் க்ளோஸ் பண்ற மாதிரியோ, இல்ல அவரை வில்லனாக்கி ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி, அண்ட் அபிநயா வந்து ஆட்டோக்காரர் பாலுக்கு திருமணம் பண்ற மாதிரி சீரியல் வந்துச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே போல வேற எந்த நடிகை, நடிகர், பாடகர், பாடகினி யாரோட பயோகிராஃபி உங்களுக்கு வேணுமோ மறக்காம அவங்களோட பெயரை கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி இல்ல ஸ்பெஷல் நியூஸ் கண்டிப்பா நீங்க நம்ம சேனல்ல பார்க்கலாம்.